மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். இந்தியாவில் சமஷ்டி அரசியலமைப்பு இல்லாத சூழலில் தமிழ்நாட்டு முதலமைச்சருடன் சமஷ்டி பற்றி பேசுவது ஏன்? சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி. இந்தியாவில் முழுமையான சமஷ்டி அரசியலமைப்பு இல்லாத நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சருடன் சமஷ்டி குறித்து பேசுவது ஏன் என்ற கேள்வியை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் எழுப்பியுள்ளார். சமகால அரசியல் நிலவரம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், தமிழ் மக்களின் அரசியல் தேவைகளை முன்னிறுத்தும் முயற்சிகள் நடைமுறை சாத்தியங்களின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்றார். தற்போதைய சூழலில் இலங்கையில் சமஷ்டி அரசியல் அமைப்பை எந்த அரசாங்கமும் உடனடியாக நடைமுறைப்படுத்தும் வாய்ப்பு இல்லை என்றும், அதனால் தற்போது கிடைத்துள்ள அதிகாரங்களை பாதுகாத்து மாகாண சபை தேர்தலை நடத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்தை உருவாக்குவதே முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கின் வளங்களை பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் மக்களின் அதிகாரங்களை படிப்படியாக வலுப்படுத்தும் நடவடிக்கைகளே அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் சூழல் ஏற்பட்டால் அதில் சமஷ்டி கொள்கையை வலியுறுத்துவது தவறல்ல என்றும், ஆனால் அதற்காக அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒரே அணியில் இணைந்து ஒரே குரலில் தமிழ் மக்களின் அரசியல் கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தினார். தனித்தனி அரசியல் முயற்சிகளை விட ஒற்றுமையான அணுகுமுறையே தமிழ் மக்களின் உரிமைகளை வலுப்படுத்தும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பதவி விலகுமாறு நீதி அமைச்சருக்கு அழுத்தம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தனது பதவியை விலக வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று வலியுறுத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் சுமார் 600 கைதிகளை மாத்திரமே தடுத்து வைக்க முடியும். ஆனால் அங்கு 2000க்கும் மேற்பட்ட கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நெருக்கடி பிரச்சினை நீண்ட காலமாகவே நிலவி வருகின்றது. எனவே தற்போதைய அரசாங்கத்திடம் முறையான முகாமைத்துவம் இல்லை என்பது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தின் மூலம் மீண்டும் ஒருமுறை புலனாகியுள்ளது. சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளின் உயிர்களுக்கு அரசாங்கமே முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும். முதலில் மோதல் சம்பவம் இடம்பெற்ற உடனேயே அரசாங்கம் துரிதமாக செயற்பட்டிருந்தால் இந்தளவிற்கு பாரிய விபரீதம் உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்காது. ஆகவே இந்த சம்பவத்திற்கு வெறுமனே வார்த்தைகளால் பொறுப்பேற்பதை விடுத்து நீதி அமைச்சர் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். அனைத்தும் பலமாக இருப்பதால் எதிர்க்கட்சிகள் இணைந்தால் புதிய அரசை அமைக்கலாம். மஹிந்த கருத்து. எதிர்க்கட்சிகள் தற்போது பலமான நிலையில் இருப்பதாகவும், இதனால் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்தால் புதிய அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மத வழிபாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலவரங்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், இப்போது கவலைக்குரிய நிலைமையாக இருக்கின்றது. இதனை மக்களிடம் கேட்டால் புரியும். இப்போது நாங்கள் மக்களுடன் இருக்கிறோம். அரசியலில் இருந்து விடைபெறப் போவதில்லை. இதேவேளை எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் குறித்து கருத்து வெளியிட்ட அவர், சில தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளும் ஏனைய உறுப்பினர்களும் தமது அரசியல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். தனது அரசியல் சகாக்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டு வரும் சட்ட நடவடிக்கைகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி, இந்த வழக்குகள் அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டவை என்று குற்றம் சாட்டினார். இவை தற்போதைய அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனுரவின் மகனுக்கு மட்டும் பரீட்சை எழுதாமல் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இணைய எப்படி வாய்ப்பு கிடைத்தது? விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. ஜனாதிபதி அன்ரகுமாரவின் மகன் கசுன் திசநாயக்கா ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்குள் நுழைவதற்கு எப்படி வாய்ப்பு கிடைத்தது என்பதை விசாரிக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தவறியுள்ளதாக விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், யோஷித ராஜபக்ஷ கடற்படையில் இணைந்ததில் உள்ள தவறை மட்டும்
லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தேடிக்கொண்டிருக்கின்றது. அனுரகுமார நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ராஜபக்ஷ அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த போது அவருடைய மகன் கசுன் திசநாயக்க எவ்வித தகுதி பரீட்சைகளும் இன்றி மிகின் லங்கா நிறுவனத்திற்குள் நுழைந்தார். பின்னர் மிகின் லங்கா நிறுவனம் மூடப்படும் பொழுது கசுன் திசநாயக்காவிற்கு மாத்திரம் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் இணையும் வாய்ப்பு எவ்வாறு கிடைத்தது? இது குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஆராய தவறியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறனுடன் தமிழ் தேசிய பேரவையினர் சந்திப்பு. தமிழ்நாட்டில் இயங்கி வரும் தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பழ நெடுமாறனை தமிழ் தேசிய பேரவையினர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் இணைந்திருந்தனர். இதன்போது தான் எழுதிய இலங்கை தமிழர் பிரச்சினை இந்தியாவின் துரோக கொள்கை என்ற நூலினை தமிழ் தேசிய பேரவையினருக்கு பழ நெடுமாறன் வழங்கி வைத்தார். நியூசிலாந்தில் பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட இலங்கையருக்கு சிறை தண்டனை, நாடு கடத்த உத்தரவு. நியூசிலாந்தில் முதியோர் பராமரிப்பு நிலையத்தில் பணிபுரிந்த இலங்கையர் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் மற்றும் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அங்கு தங்கியிருந்த முதியவர்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலுஷன் ஜெயசிங்க சில்வா கிந்தோட்ட விதானகே என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கிரைஸ்ட் சர்ச் மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த மே மாதம் இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் மீதான அடையாள பாதுகாப்பு உத்தரவு நீக்கப்பட்டதன் பின்னர் இன்றைய தினமே அவரது பெயர் பொதுவழியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பராமரிப்பு நிலையத்தில் பணிபுரிந்த போது 2 வயோதிப பெண்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதில் ஒருவரை துஷ்பிரயோகம் செய்தமையும் மற்றொருவரை சட்டவிரோதமான முறையில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியமையும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த நபரால் பாதிக்கப்பட்ட முதியவர்களின் உடல் மற்றும் மனநிலை மிகவும் பலவீனமாக இருந்துள்ளது. ஒரு பராமரிப்பாளராக அவர் மீது முதியவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை இந்த செயல் முற்றாக சிதைத்து விட்டதாகவும் நீதிபதி ஜேன் பேரிஷ் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 11 வயது சிறுமி ஒருவரை தனது வாகனத்திற்கு அழைத்தமை மற்றும் அவரை அச்சுறுத்தியமை தொடர்பான மற்றொரு வழக்கிலும் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். சிறுமி அங்கிருந்து தப்பிச் சென்று தனது தாயாரிடம் தகவல் வழங்கியதை அடுத்தே இந்த நபர் கைது செய்யப்பட்டார். பாலியல் குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக மறுத்து வரும் இலங்கையர் எவ்வித வருத்தத்தையும் தெரிவிக்கவில்லை என நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். தண்டனை காலத்தில் 1/3 பகுதியை சிறையில் கழித்த பின்னர் இவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவார் என உத்தரவிடப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. தமிழக வெற்றிக்கழக கூட்டணி அமைந்தால் விசிக இடம்பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் அவர் பேசிய பொழுது, எனக்கென்று ஒரு அரசியல் நேர்மை இருக்கிறது. வெறும் பதவிக்காக, பொருளுக்காக, புகழுக்காக நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக் கொள்பவன் நான் அல்ல என்பதை அவ்வப்போது உறுதிப்படுத்தியுள்ளேன். யார் இதை பற்றி பேசினார்கள், பேரம் பேசினேன், பணியவில்லை என்றும், யார் நிறைவேறவில்லை, அதனால் இன்னும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என்றும் பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு விசிக எந்த வகையில் துரோகம் விளைவித்தது என்பதை யாரால் சொல்ல முடியும்? ஆதாரம் காட்ட முடியும்? வெளிப்படையாக விவாதிக்க முடியும்? தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் கடைசி நொடி வரையில் திமுக தலைமைக்கு தகவல் கொடுத்தேன். இப்படித்தான் முடிவெடுக்கப் போகிறோம், இப்படித்தான் நிலைப்பாடு எடுக்கப் போகிறோம், இதுதான் காரணம் என்பதை வெளிப்படையாக பேசினோம். ஒப்புதல் பெற்றோமோ இல்லையோ, உங்கள் தோழமையை பாராட்டினோமோ இல்லையோ, நட்புறவை சிதைக்க கூடாது என்று இருந்தோமோ இல்லையோ, தமிழக வெற்றி கழக கூட்டணியில் சேருவோம் என்று முடிவெடுத்தால் நீங்கள் அமைச்சரானால் தான் தமிழகத்தில் எழுச்சி உருவாகும். அதற்கு நீங்கள் உடன்பட வேண்டும் என்று கட்சியினர் ஆலோசனை கொடுத்தார்கள்.
ஆனால் அதற்கும் நான் உடன்படவில்லை. என்னை பற்றிய தனிப்பட்ட முடிவை எடுக்க அதிகாரமும் சுதந்திரமும் இருக்கிறது. 10 நாட்களுக்கு பிறகுதான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை அறிவித்தோம் என்றும் நட்புக்கும் தோழமைக்கும் உறுதுணையாக இருப்போம். 5 ஆண்டுகள் வரை உங்கள் ஆட்சி தொடரும், நாங்கள் துணை இருப்போம் என்று சொன்னோம். இதில் என்ன துரோகம் இருக்கிறது? திமுக தலைமையிலான கூட்டணியில் விசிக இல்லை என்று திமுக தலைமையை அறிவித்துவிட்டது. இதுவரையில் நான் அறிவிக்கவில்லை. தாவேகா கூட்டணியில் இருக்கிறோமா என்று நான் அறிவிக்கவில்லை. அமைச்சரவையில் இருக்கிறோம். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை கடந்த 1ஆம் திகதி நடந்தது. அதில் பங்கேற்றோம். இன்னும் அங்கு எதற்கும் முடிவெடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் இடம் பெறுவோம். அதில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. இதை ஏன் இப்பொழுது நான் சொல்கிறேன் என்றால், திமுகவின் தலைவர்களே ஒன்று கூடி விசிக நிர்வாகியை அழைத்து திமுகவில் இணைத்துக் கொள்கிறார்கள். அப்படி என்றால் விசிகாவுடன் எங்களுக்கு உறவில்லை என்று திமுகவே சொல்கிறது. நான் சொல்லவில்லை. விசிகாவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்தது ஸ்டாலின் தான். அவர் மீதான மதிப்பும் என்றும் குறையாது. பாஜகவில் இருக்கும் தலைவர்களுக்கே மரியாதை கொடுப்பவர் திருமாவளவன் என்று அவர் கூறியுள்ளார். சீமான் மற்றும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பு. சென்னையில் நடைபெற்ற திருமண விழாவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து கட்டியணைத்து நலம் விசாரித்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. திருவேற்காடில் நடைபெற்ற திமுக தலைமை நிலைய செயலாளர் துறைமுகம் காஜா இல்ல திருமண விழாவில் இருவரும் பங்கேற்றனர். உதயநிதியை சந்தித்த சீமான் முதல்வர் ஸ்டாலினின் உடல்நலம் குறித்து விசாரித்ததுடன் வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இன்பநிதிக்கு தனது வாழ்த்துகளையும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த உதயநிதி முதல்வர் நலமாக இருப்பதாக கூறியதுடன் சீமானின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். இருவரும் சிரித்தபடி உரையாடிய காட்சி அங்கு கூடியிருந்தோரின் கவனத்தை ஈர்த்து, இந்த சந்திப்பை தொடர்ந்து திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கிடையே அரசியல் நெருக்கம் அதிகரிக்கின்றதா, எதிர்காலத்தில் கூட்டணி உருவாகுமா என்ற கேள்விகள் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளன. இருப்பினும் இது குறித்து இரு தரப்பும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இதற்கிடையில் திருமண விழாவில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், சில கூட்டணி கட்சிகள் விலகிச் சென்றாலும் திமுக மீது நம்பிக்கை வைத்து நிற்பவர்கள் இருப்பதாகவும், சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பில் திமுக தொடர்ந்து உறுதியாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதி ஊர்வலம். தெஹ்ரான் வான்பரப்பு முற்றாக மூடப்படுகிறது. அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமானியின் பிரதான இறுதி ஊர்வல நிகழ்வுகளை முன்னிட்டு திங்கட்கிழமை நாட்டின் தலைநகரான தெஹ்ரானின் வான்பரப்பு முற்றாக மூடப்படும் என ஈரானின் இஸ்னா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் விமான சேவைகள் எவ்வித தடங்களுமின்றி வழமை போல் இயங்கி வரும் நிலையில் திங்கட்கிழமை தலைநகரில் நடைபெறுகின்ற பிரதான பொது இறுதி ஊர்வல நிகழ்வுகளின் போது வான்பரப்பிற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ கால அட்டவணையின்படி திங்கட்கிழமை தெஹ்ரானின் மொஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் இமாம் கமானி சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் வழக்கமான வணிக ரீதியிலான விமான சேவைகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்படும். செவ்வாய்க்கிழமை மொஹ்ராபாத் விமான நிலையம் மீண்டும் தனது வழமையான சேவைகளை ஆரம்பிக்கும். எனினும் இமாம் கொமானி சர்வதேச விமான நிலையம் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். ஜூலை 9ஆம் தேதி வியாழக்கிழமை கமானியின் இறுதி அடக்க கிரிகைகள் நடைபெற உள்ள வடகிழக்கு நகரான மஷாத்தின் வான்பரப்பு முற்றாக மூடப்படுவதுடன் அங்குள்ள ஷஹீத் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகளும் முழுமையாக முடக்கப்படும். ஜூலை 7ஆம் 8ஆம் திகதிகளில் மஷாத் நகரம் தவிர்ந்த நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கான விமான சேவைகள் எவ்வித கட்டுப்பாடுகளுமின்றி வழமை போல் இயங்கும் என அறிவிக்கப்படுகின்றது. கடந்த பிப்ரவரி 28ஆம் திகதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய கொடூர தாக்குதலில் அயத்துல்லா அலி கமானி கொல்லப்பட்டார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு. ட்ரம்பின் சர்ச்சை கருத்துக்கு ஈரான் கொடுத்த பதிலடி. ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமானியின் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தில் பங்கேற்றுள்ள ஈரான் தலைவர்களை அமெரிக்காவில் ஒரே குண்டில் ஒட்டுமொத்தமாக அழித்துவிட முடியும் என்று ட்ரம்பின் பேச்சுக்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. ஈரான் மக்கள் கமானியை வெறுக்கிறார்கள் என்றுதான் நினைக்கிறேன். ஒருவேளை அவர்கள் அழுவது போல் போலி கண்ணீராக இருக்கலாம். கமானியின் இறுதிச் சடங்குக்காக ஈரான் தலைவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருக்கிறார்கள். நாங்கள் நினைத்தால் ஒரே ஷாட்டில் அவர்கள் அனைவரையும் காலி செய்ய முடியும்.
ஆனால் நாங்கள் அதை செய்ய போவதில்லை. ஏனென்றால் அவர்களை அழித்துவிட்டால் அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்த அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். இந்த ஆணவ பேச்சுக்கு ஆமானியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தனது எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினமான ஜூலை 4ஆம் திகதியை குறிப்பிட்டு ஈரான் தூதரகம் வெளியிட்ட பதிவில், மனிதர்களை கொல்ல முடியும், ஆனால் கொள்கைகளை கொல்ல முடியாது. நீங்கள் அயத்துல்லா கமானியை கொன்றுவிட்டதாக நினைக்கிறீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் ஒரு நறுமண பாட்டிலை உடைத்திருக்கிறீர்கள். இப்போது அதன் வாசம் எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்கியுள்ளது. உங்களால் இந்த மக்களின் துக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு என்று சொந்தமான நாகரிகமோ வரலாறோ அல்லது மானமோ கிடையாது. அதனால் தான் உங்களால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடிவதில்லை என தெரிவித்துள்ளது. இதுடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். தொடர்ந்து எங்கள் செய்திகளை பார்வையிட மெய்வெளி செய்தி தளத்தின் யூடியூப் தளத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.